2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டின் முறைகேடுகளை விசாரிக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் வரும் 27ஆம் தேதி கூடும் என்று அக்குழுவின் தலைவர் PC சாக்கோ அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் வரைவு அறிக்கை ஜேபிசி உறுப்பினர்களுக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டது. அதில் பிரதமர் மன்மோகன் சிங், நிதியமைச்சர் சிதம்பரம் ஆகியோர் மீது எந்தவித குற்றச்சாட்டும் பதிவாகவில்லை. இந்த முறைகேடிற்கு ராசாதான் காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருவதை அடுத்து கடந்த 4 மாதங்களாக பல முறை கூட்டம் நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் ரத்து செய்யப்பட்டு வந்தது. இதற்கிடையே ராசாவிற்கு விளக்கமளிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ஒருவர் அதன் தலைவர் சாக்கோவுக்கு கடிதம் எழுதினார். இதே கோரிக்கை பாஜக, இடதுசாரி, திமுக ஆகிய கட்சிகள் வலியுறுத்தி வருவதால் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தின் தேதியை மாற்றியமைக்க வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் அதனை ஏற்க ஜேபிசி மறுத்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.